ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். இப்போ எல்லாம் யாராச்சும் எனக்கு சாம்பார் செய்ய சொன்னால் ஜுஜிபி வேலை பார்த்து அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். அதே நான் கல்யாணம் ஆகும்போது ஒரு டைம் எங்கள் அத்தை வந்து சாம்பார் செய்ய சொல்லிவிட்டு அவங்க ஏதோ வேலையை கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். சரி சாம்பார் செய்யறதுக்காக பருப்பு குக்கரில் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அந்த பருப்பு நான் எப்படி போட்டேன்னு அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட வேகவே இல்லை. பாறாங்கல் மாதிரி அப்படியே இருந்தது. நானும் மத்து வச்சுட்டு கடைஞ்சி பார்க்குறேன், ஒன்றும் அசைகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி மிக்சியில் போட்டு அரைச்சி அது பருப்பு குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது. அவரும் அதை சாப்பிட்டுட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. சரி அவருக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்ட்டு நானும் சும்மா ஆயிட்டேன். சாம்பார் மட்டும்தான் சொதப்பிருக்கு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் சொதப்பிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து இந்த பச்சை புளுசுன்ற குழம்பு மாதிரி ஒன்று செய்வாங்க, புளியெல்லாம் அதிகமாக போட்டு. நான் செஞ்ச குழம்புல வெறும் புளி மட்டும்தான் இருந்தது, உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமாக செஞ்சுருந்தேன். ஆனால் அது வந்து களிக்கு செய்வாங்க எங்கள் வீட்டில். அது வந்து அவர் களிக்கு சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நிறைய ஐட்டத்தை சொதப்பியிருக்கேன். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு சொதப்பின ஃபஸ்ட் ஐட்டம் என்னன்ட்டு சொல்லுங்கள். பை.